சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. நாங்கள் சென்னையிலிருந்து இயேசு வழி சத்தியம் ஊழியங்கிற சார்பிலே நாங்கள் வந்திருக்கிறோம். உங்களை ஆசீர்வதிக்கிறோம். உங்க வாழ்க்கையிலே கண்ணீரோடு இருக்கீங்களா? நீ அழுத போதெல்லாம் என் இயேசு உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறார். நீ எதற்காக அழுகிறாய்? உன் சூழ்நிலை என்ன? உன் பாடுகள் என்ன? உன் நெருக்கங்கள் என்ன என்று என் இயேசு அறிந்தவர். வேதம் சொல்லுது, உங்கள் கண்ணீரை கண்டேன் என்று வேதம் சொல்கிறது. நீ எந்த சூழ்நிலையிலே கண்ணீர் விட்டுக் கொண்டிருந்தாலும் மனிதன் பல விதத்தில் சொல்லுவார்கள். ஆனால் என் இயேசுவோ உன் கண்ணீரை காண்கிறார். உன் கண்ணீரை எல்லாம் துருத்தியில் வைத்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அருமையான மகனே, மகளே, என்னை யார் கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார் என்று நீ உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்வாயனால் இயேசு ஒரு நாள் உன்னை கைவிட மாட்டார். 2024 ஆண்டுகளுக்கு முன்பாக உனக்காக இரட்சகராம் இயேசு உலகத்தில் பிறந்தார். அவர் உன்னை நேசிக்கிறார், உன்னை ஆசீர்வதிக்க வந்திருக்கிறார், உன் சிறையிருப்பை மாற்ற வந்திருக்கிறார், உன் போராட்டத்தை மாற்ற வந்திருக்கிறார், உன் நெருக்கத்தை மாற்ற வந்திருக்கிறார். எந்த மனுஷனை பிரகாசிக்கிற அந்த மெய்யான ஒளி என்று சொல்கிறது. அந்த இயேசு வெளிச்சமாய் இருக்கிறார், அவருடைய வார்த்தையாய் இருக்கிறார். அந்த வார்த்தை இயேசுங்கிறதான நாம உடையது. அந்த வார்த்தை நீங்கள் நம்புவீர்கள், உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதம் உண்டு. இயேசு கிறிஸ்து வேதம் சொல்லுது, நானே வழியும் நானே சத்தியமும் நானே ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான் என்று வேதம் சொல்லுது. அவரே உனக்கு வழியாய் இருக்கிறார். பரலோகத்துக்கு போவதற்கு, நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்வதற்கு மறைத்த பிறகு ஒரு வாழ்க்கை உண்டு. ஆனால் நரகத்துக்கு போகக்கூடாது என்பதற்காக இந்த மாலை வேளையில உங்களிடத்தில் பேசுகிறேன். நீ யாராக இருந்தாலும் நீ நித்திய ராஜ்யத்தை, பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். உலகத்தில் இப்படிப்பட்ட ஒரு மனிதர் இருந்தார். எல்லா ஆஸ்திகளும் ஒவ்வொரு தேசத்தை பிடித்துக் கொண்ட ஒரு மனிதர் இருந்தார். அவர் மகா அலெக்சாண்டர் என்று பெயர். அவருடைய வாழ்க்கையிலே மரணங்கள் சிறு பிராயத்திலே உண்டானது. அந்த மரணத்திலே 3 காரியத்தை அவர் தன்னுடைய சேனாதிபதியிடத்தில் சொல்கிறார். ஒன்று, என்னை சுமந்து கொண்ட போக வேண்டியது யார் என்றால் மருத்துவர் என்று சொல்கிறார். இரண்டாவது, என்னுடைய அந்த பெட்டியிலே 2 கையை வெளியே வைத்து விடுங்கள் என்று சொல்லுகிறார். 2 பெட்டியிலே 2 ஓட்டை போட்டு விடுங்கள், என்னுடைய கையை வெளியே வைத்து விடுங்கள் என்று. மூன்றாவது சொல்கிறார், நான் இந்த உலகத்தை எதையெல்லாம் சம்பாதித்தனோ அத்தனை பணத்தையும் தூக்கி எறியுங்கள் என்று சொன்னாராம். இந்த உலகத்தை ஆண்ட ஒரு ராஜா அவர் சொல்லுகிறார், நான் மறிக்க போகிறேன். இந்த மருந்து என்னை சுகப்படுத்தவில்லை, இந்த அதிகாரிகள் சுகப்படுத்தவில்லை, இந்த அதிகாரம் என்னை சுகப்படுத்தவில்லை, ஆனால் நான் மறிக்க போகிறேன் என்று சொல்கிறார். அதனால் தான் மருத்துவர் என்னை சுமந்து கொள்ள வேண்டும், என்னுடைய அடக்கத்தை சுமந்து கொள்ள வேண்டியது ஒரு மனிதர்கள் இருப்பாங்க. எல்லா மருத்துவரையும் சுமந்து கொண்டு போக வேண்டும் என்று சொன்னாரா. இரண்டாவது, ஏனென்றால் அவருடைய பெட்டியில 2 கை ஓட்டை இருக்கிறது என்றால் இந்த உலகத்திலே நான் எதை கொண்டு வந்ததில்லை, எதை கொண்டு போவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அதே போல அவர் சொல்லுகிறார், என்னுடைய மரணத்தில் அந்த ஓட்டையில 2 கையை வெளியே வைத்து விடுங்கள், நான் இந்த உலகத்தில் நிர்வாணியை வந்து நிர்வாணியால் போகிறேன் என்று வேதம் சொல்லுகிறது. அதே போல அவர் மகாராஜா, அதனால் தான் அவருக்கு மகா அலெக்சாண்டர் என்று பெயர். அவர் சொல்லுகிறார், 2 கையை வெளியே வைத்து விடுங்கள், நான் மறுத்த பிறகு நான் கொண்டு போவதில்லை என்று சொல்கிறார். மூன்றாவதாக, அவர் எந்தெந்த தேசத்தை பிடித்தாரோ அத்தனை தேசத்தில் இருக்கிற விலை உயர்ந்த பொன், ரத்தினங்கள், வெள்ளி, பணம் எல்லாவற்றையும் இழைத்தார்கள். நான் எதையும் கொண்டு வந்தவில்லை, எதையும் கொண்டு போவதில்லை. அருமையானவர்களே, இந்த உலகம் முழுவதும் நீ ஆதாயப்படுத்திக் கொண்டு போகலாம். உன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் உனக்கு லாபம் என்ன? உன் ஆத்மா விலையேறப்பட்டது. நீ ஏன் சாக வேண்டும்? மரிப்பாயனா நித்திய ராஜ்யத்துக்கு போவதற்கு ஒரே வழி இயேசு கிறிஸ்துவின் வழி. அவரே வழியும் அவரே சத்தியமும் அவரே ஜீவனுமாய் இருக்கிறார். என்னை இல்லாமல் ஒருவன் பிதாவிடத்தில் வரான் என்று வேதம் சொல்லுது. அருமையானவர்களே, இந்த இயேசுவுக்கு இந்த மாலையிலே இடம் கொடுப்பீர்களா? நீ எந்த சூழ்நிலையிலே கண்ணீரோடு இருக்கலாம், விமர்சனத்தின் பாதையில் செல்லலாம். என்னை கைவிட்டார்கள், அரசாங்கம் கைவிட்டது, உறவுகள் கைவிட்டது, நண்பர்கள் கைவிட்டாலும் சொன்னார், என் இயேசுவை தேடி வந்திருக்கிறார். இந்த மாலையிலே உன்னை நேசிக்கிறபடினாலே உங்கள் சென்னை பட்டணத்திலிருந்து உங்களை தேடி வந்து சுவிசேஷம் சொல்லுகிறது.
இயேசு உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இயேசு உன்னை விடுதலை செய்ய விரும்புகிறார். இயேசு உனக்கு சமாதானத்தை கொடுக்க விரும்புகிறார். நீ முன்னுடைய வாழ்க்கையில இன்றைக்கு இயேசுவை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறாயா? உன் இருதய கதவை திறந்து கொடுப்பாயா? இந்த உலகத்தில் எதற்கோ இடத்தை கொடுக்கிறார். ஆனால் இன்றைக்கு இயேசுவுக்கு மெய்யான தெய்வத்துக்கு விடுங்கள். வேதம் சொல்லு, உயிரே வானத்தில் தாழ பூமியில அவருடைய நாமம் அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை என்று வேதம் சொல்லுது. அந்த இயேசுதான் உங்களுடைய வாழ்க்கையில மரித்த பிறகு பரலோகங்கிறதான சொர்க்கங்கிறதான இடத்துக்கு போகின்றோம். நீங்கள் மரித்து நரகத்துக்கு போகக்கூடாது. ஒரு தீக்காயத்தினால நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை எவ்வளவு வீணாகும், அந்த காயத்தை சுமத்துக் கொள்ள முடியாது. அதுக்கானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் திருச்சபையிலே நடந்தது. அவருடைய கணவர் ஒரு குடிகாரர், 2 பிள்ளைகள். அந்த மகள் தன்னுடைய வாழ்க்கையிலே தீக்குளிச்சு மறித்து விட்டார்கள். அவங்க மருத்துவமனையில் இருந்தாங்க. அப்போ அவங்கள போய் பார்க்கும்போது அவங்க சொன்னாங்க, என்னுடைய சத்தத்தை கேட்டவுடனே பாஸ்டர் எனக்கு ஒரு கிளாஸ் தண்ணி கொடுங்கன்னு சொன்னாங்க. இதை கேட்டவுடனே நான் துவைத்து மருத்துவர் இடத்துல அங்க இருக்கிற நர்சத்தை கேட்டேன், ஒரு கிளாஸ் தண்ணி கொடுக்கலாமா? இல்ல அவங்க சாக போறாங்க, இன்னும் 2 மணி நேரத்துல செத்துவாங்க. ஆனா மெடிக்கல் ரிப்போர்ட்டின்படி நாங்கள் அவர்களுக்கு தான் ஏற்ற முடியும்.